இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. அன்னை மரியாள் எவ்வளவோ அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் புதுமைகளையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்விலும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். திருத்தந்தை ஜான் பால் II அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளின் மீது ஆழமான பக்தி உடையவராக இருந்திருக்கின்றார். சிறு வயதிலிருந்தே அவருடைய பெற்றோர்கள் அவரை அன்னையின் பக்தியிலே வளர்த்தார்கள். அவருடைய அன்னையானவர் சிறு வயதிலே அவர் இருக்கின்ற பொழுது இறந்து விட்டார். அப்பொழுது அவருடைய தந்தை அவருடைய அன்னையின் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அங்கு முழந்தால் படியிட்டு ஜெபித்து அந்த திருத்தந்தை ஜான் பால் அவர்களிடம் சொல்கின்றார், நீ உன்னுடைய அன்னையை நீ விண்ணகத்தில் காணும் வரை இவ்வுலகத்திலே இவர்தான் உனக்கு அன்னையாக இருப்பார் என்று அவர் சொல்கின்றார். அவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலகட்டங்களிலிருந்தே அவர் அன்னையின் பக்தியிலே அதிகமாக வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம், அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு அங்கு அன்னை மரியாளின் ஒரு சரியான சுரூபம் இல்லை. உடனே ஒரு நல்ல சுரூபத்தை நிறுவி அன்னை மரியாள் உலகத்துக்கெல்லாம் தாய், இந்த திருச்சபையின் தாய் என்று சொல்லி அவர் அந்த சிறுபத்தை அங்கு நிறுவி அன்னையின் பக்தியிலே தொடர்ந்து வளர்ந்தார். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றாரோ அந்த அன்னையின் ஆலயத்திற்கு சென்று அவர் வழக்கமாக ஜெபிப்பதை அவர் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே 1980 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி ஒருவனால் சுடப்பட்டார். அப்பொழுது அங்கிருந்து அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது கூட இருந்த மற்ற கர்தினால்கள் மற்ற ஆயர்களெல்லாம் கேட்கின்றார்கள், வலிக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். ஆமாம் என்று சொல்கின்றார். அவ்வாறு அழைத்து செல்லப்படுகின்றார். அவ்வாறு அழைத்து செல்லப்பட்டு ஏறக்குறைய 3-4 மணி நேரம் கழித்து அவருடைய ஆப்ரேஷன் நல்ல முறையில் முடிகின்றது. அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அவர் சொல்கின்றார், என்னுடைய கழுத்தில் இருக்கின்ற அந்த உத்திரியத்தை மட்டும் கலட்டாதீர்கள் என்று சொல்லி அவர் வேண்டிக் கொள்கின்றார். அதை போல அவர்கள் கலட்டவில்லை. அந்த ஆப்ரேஷன் நல்ல முறையிலே முடிந்தது. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஒரு கை என்னை சுட்டது, மற்றொரு கை என்னை அரவணைத்தது. ஒருவன் என்னை சுட்டான், ஆனால் மற்றொரு கை என்று சொல்கின்ற பொழுது அன்னை மரியாளின் கை என்னை அரவணைத்தது, என்னை காப்பாற்றியது, எனக்கு வாழ்வு கொடுத்தது என்று சொல்லி அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்தார். அதன் பிறகு அவர் சிறைக்கு சென்று அந்த சுட்டவனுடைய பார்த்து அவனை முழுமையாக மன்னிக்கின்றார். இவராக தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னையின் பக்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மன்னிப்பின் தன்மையும் நம்முடைய வாழ்விலே பெருகும். எவ்வளோ பேர் நமக்கு எதிராக செயல்படலாம், நம்முடைய பெயரை கெடுக்கலாம், நம்முடைய வாழ்விலே பல்வேறு இடையூறுகள் பண்ணலாம். ஆனால் இந்த மன்னிக்கும் மனப்பான்மை நாம் ஆழமாக நாம் இறைவனிடத்தில் வருகின்ற பொழுது, அன்னை மரியாளை இறுக பற்றி கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நிறைவாக நடக்கும். எத்தனையோ மக்கள் ஜாதி மதம் பேதமின்றி இன்னுமாக எத்தனையோ மதத்தினர் அன்னையின் ஆலயத்திற்கு திருத்தலத்திற்கு செல்கின்றார்கள். எவ்வளவோ வேண்டுதல்களை வைக்கின்றார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களாம் கேட்கப்படுகின்றது. சில சமயங்களில் நம்முடைய வேண்டுதல்கள் தாமதப்படலாம். அதனை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. எப்பொழுது நமக்கு தேவையோ அதனை நிறைவேற்றுவார். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே அந்த கானா ஒரு திருமணத்திலே அந்த குறையை நீப்பதற்கு வேண்டிக் கொண்ட பொழுது அந்த அற்புத குழந்தை இயேசுவாக இருந்த அந்த ஆண்டவர் அங்கு புதுமையை செய்கின்றார். அதே போல் அவருடைய கல்வாரி பயணத்திலே சிலுவையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்னையானவர் கேட்டிருக்கலாம், எதற்கு இந்த துன்பம், எதற்கு இந்த பாடுகள், இவற்றையெல்லாம் நீ முறியடித்து போடும் என்று ஒரு வேண்டுதல் வைத்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் அவ்வாறு செய்யவில்லை. கடவுளுடைய சித்தம் எது நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் கேட்டது உடனே கிடைக்க வேண்டும், ஏடிஎம் கார்டில் போட்டதையும் காசு வர வேண்டும் என்பதைப் போல நான் நினைத்தது நடக்க வேண்டும், என்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நான் வேறு தெய்வத்தை நாடுகின்றேன், வேறு இடங்களுக்கு செல்கின்றேன், கைரேகை பார்க்கின்றேன், சோசியம் பார்க்கின்றேன் என்று இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில சமயங்கள் தாமதப்படலாம். அப்பொழுது நிச்சயமாக அது நாம் நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்க வேண்டும்.
அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு செயலை தொடங்குகின்ற பொழுது அந்த செயலுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அதற்கு தேவையான போதுமான பொருள் உதவி எல்லாம் கிடைத்தது என்றால் அது கடவுளுடைய சித்தம் என்று நினைப்பார். எதுவும் கிடைக்கவில்லை என்றால் கடவுளுடைய சித்தம் இது இல்லை என்று அவர் நினைத்து கொண்டு அதனை கைவிட்டு விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலும் விடாமுயற்சி என்பது முக்கியம். கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். விடாமுயற்சி. இன்று கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு நாள் கிடைக்கும். எனது தேவைகள் நிறைவேறப்படும். என்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். என்னுடைய தீராத வியாதிகளுக்கு நிச்சயமாக எனக்கு குணமாகும் என்று சொல்லி விடாமுயற்சியோடு, பக்தியோடு, தாழ்ச்சியோடு நாம் அந்த அன்னை மரியாளை நாம் நாடி செல்கின்ற பொழுது, அன்னை மரியாதைகளுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறப்படும். இன்றைய நாளிலே சிறப்பாக அதற்காக ஜெபிப்போம். அன்னை மரியா கானா ஒரு திருமணத்திலே பரிந்து பேசி அவர்களுடைய திருமண வாழ்விலே நிறைவான மகிழ்ச்சியை கொண்டு வந்தது போல நம்முடைய வாழ்விலும் நிறைவான மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் நிறைவாக கிடைக்க இன்று நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன்.